சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளதாக காவல்துறை தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் எஸ். வினோத் இயக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் இந்த படம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் ஆரம்பத்தில் பொங்கல் அன்று வெளியிடலாம் என திட்டமிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தணிக்கை சான்று தொடர்பான சிக்கல்களை சந்தித்த நிலையில் வழக்கு நீதிமன்றம் என படம் திரையரங்குகளில் வெளியாகாமல் இருந்தது. இப்படியான சூழலில் ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையத்தில் கசிந்தது படக்குழுவினருக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீஸ் விசாரணையில் படத்தொகுப்பாளர் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டது என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பலரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரஜினி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி சி. குமரப்பன் முன் விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளனர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் தலைமறைவாக உள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கினால் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளது. வழக்கின் புலன் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்த சூழலில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தமிழில் A சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதாகவும் இப்படத்தை இந்த மாதம் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.